அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 6 அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஃப்ராங்க் காண்டன் பிரின்சிபிள் அண்ட் ஹுண்ட்ஸ் ரூல் இது 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ மாலிகூல்ஸ் அப்சர்வ் விசிபிள் அண்ட் யூவி ரீஜியன். ஸோ விசிபிள் ரீஜியன் அண்டு யூவி ரீஜியனில் தான் நம்ம மாலிகூல்ஸ் அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ எனர்ஜி டோட்டல் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எனர்ஜி டோட்டல் எப்படி இருக்குன்னா எலக்ட்ரானிக் எனர்ஜி ப்ளஸ் வைப்ரேஷனல் எனர்ஜி ப்ளஸ் ரொட்டேஷனல் எனர்ஜி, இந்த மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் எனர்ஜி கிடைக்கும்னு பார்த்துருக்கோம். இதில் எலக்ட்ரானிக் எனர்ஜி எப்போவுமே அதிகமாக இருக்கும். எதை விடனா வைப்ரேஷன் எனர்ஜியை விட. வைப்ரேஷன் எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்னா ரொட்டேஷன் எனர்ஜியை விட கிரேட்டர் தானாக இருக்கும். அதாவது இஇ கிரேட்டர் தென் இவி கிரேட்டர் தென் இஆர். இந்த எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்கு இல்லையா, இதில் டிரான்சிஷன் பிட்வீன் எலக்ட்ரானிக் ஸ்டேட்ஸ் which falls in the visible and UV region of the electromagnetic spectrum. அதாவது இந்த டிரான்சிஷன் வந்து எங்கே இருக்குன்னா எலக்ட்ரானிக் ஸ்டேட்ஸ்குள்ளே இருக்குது. அது நம்ம எங்கே ஃபவுண்ட் பண்ணோன்னு சொன்னால் விசிபிள் அண்ட் யூவி ரீஜியன் சொன்னோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டியூரிங் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் வைப்ரேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி சேஞ்சஸ் கேன் ஆல்சோ அக்கர். எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் வைப்ரேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி நடக்கும்போது இந்த வைப்ரேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் எனர்ஜியும் என்னவாகும், சேஞ்சஸ் இருக்கும். சப்போஸ் வைப்ரேஷனல் எனர்ஜியில் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா வைப்ரேஷனல் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். வைப்ரேஷனலில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது வைப்ரேஷனல் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். சப்போஸ் ரொட்டேஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சர். வைப்ரேஷனில் சேஞ்ச் இருந்துச்சுன்னா வைப்ரேஷனல் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் ஆகும். ரொட்டேஷனல் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அங்கே நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சர். வைப்ரேஷனல் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த வைப்ரேஷனல் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதோட டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கோம். இல்லை கீழே இருக்கு. இங்கே வந்து கிரவுண்ட் ஸ்டேட், மேலே இருக்கிறது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ நமக்கு இங்கே வந்து நியூ ஈக்குவல் டு 0, அப்புறம் நியூ டேஷ் ஈக்குவல் டு 0 1 2 3 4. ஓகேவா. இங்கே கீழே பார்த்தோன்னா அட் ஹையர் ஃப்ரீக்குவென்சி பேண்ட் க்ரௌடு டுகெதர். இப்போ இந்த டயக்ராம்லேயே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவனாக இருக்கும். ஸோ மேலே எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்குது பாருங்கள், அதில் 0 1 வரைக்கும் ஓகே, 2 3 4லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா மெர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அங்கே என்ன கிடைக்குன்னா க்ரௌடு ஃபார்ம் ஆகும். அப்போது இ டோட்டல் ஈக்குவல் டு இ எலக்ட்ரான் ப்ளஸ் வி ப்ளஸ் 1/2 நியூ இ பார் minus v plus 1/2 whole squared nu e bar into xe plus plus v plus 1/2 whole cube ye nu e bar plus and so on. யூனிட் வந்து சென்டிமீட்டர் -1. இந்த வைப்ரேஷனல் கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா அது நமக்கு மெர்ஜாக ஆரம்பிக்கும். ஓகேவா. Next, electronic spectra gives information rotational constants and vibrational frequencies of both ground and excited states. இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா எதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குதுன்னா கிரவுண்ட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் அண்டு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் கிவ்ஸ் பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா. இதில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் எதை கொடுக்குதுன்னா பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா. Vibrational spectra acquire a change of dipole moment during normal mode of vibration. Normal mode of vibrationல நமக்கு vibration spectra வந்து some changes இருக்குது. எதுலன்னா டைபோல் மூமெண்ட்டில். இப்போ இஜி வந்து அதாவது எனர்ஜி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து என்ன இருக்குன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட்டு. அதாவது எலக்ட்ரானிக்கில் வந்து இஜியோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக 1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். இதே வந்து ரொட்டேஷன் எடுத்துட்டோம்னா இஜி வந்து 10⁻³ எலக்ட்ரான் வோல்ட்டும், வைப்ரேஷனில் வந்து இஜி வந்து 10⁻⁻1 எலக்ட்ரான் வோல்ட்டும் இருக்கும். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி given by all molecules since changes in the electron distribution is a molecule always occupied by a dipole moment. Electron distribution of a molecule always occupied by a dipole moment. இங்கே நம்ம என்ன மாலிகூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ். இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம என்ன மாலிகூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிற வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா இருக்குல்ல, அது அண்டர் ஹை ரெசல்யூஷன்ஸ் ஈச் லைன் இன் த ஸ்பெக்ட்ரம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் set of closely spaced lines
caused by the rotational fine structure of the electronic vibration transition. ஒவ்வொரு லைனில் இருக்கக்கூடிய ஹை ரீசொல்யூஷன்ஸ் வந்து அதாவது ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடியது இப்படி இருக்குன்னா க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு லைன்ஸாக இருக்குது. இதனாலன்னா ரொட்டேஷனல் ஃபைன் ஸ்ட்ரக்சர்னால. ஓகேவா? The rotational fine structure can be resolved only in simple molecules in the gaseous state. The rotational fine structure resolved only in simple molecule in the gaseous state. Next நம்ம பார்க்க போகிறது Fronk condon principle. இந்த Fronk condon principle இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா intensity variations. On the basis of Fronk condon principle, the intensity variations can be explained. இதோட கான்செப்ட் என்னன்னா, the concept of a vertical transition at constant internuclear distance. It means that the transition dipole is independent of nuclear coordinates. Fronk condon principle இதோட கான்செப்ட் என்ன, vertical transition at a constant internuclear distance. அப்படின்னா என்ன மீனிங்னா, டிரான்சிஷன் டைபோல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் நியூக்ளியர் கோஆர்டினேட்ஸ். டிரான்சிஷன் டைபோல் எப்படி இருக்குன்னா நியூக்ளியர் கோஆர்டினேட்ஸுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது. The degree of overlap of wave function for the ground state and excited state of the oscillator gives Fronk condon factors. The degree of overlap of wave function for the ground state and excited state of the oscillator gives Fronk condon factors. ஸோ இதை பற்றி கொஞ்சம் பின்னால் பார்க்கலாம். In a molecule, the individual atoms vibrate about a mean position and therefore the internuclear distance changes continuously. ஒரு மாலிகுல் இருக்குது, அதில் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுது. எதை பொறுத்துனா மீன் பொசிஷன். அப்போ நமக்கு என்னன்னா இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கண்டினியூவஸாக சேஞ்ச் ஆகுது. An electronic transition takes place is so rapidly that the vibrating molecule does not change its internuclear distance. அதாவது எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கும்போது, அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தாலும் இந்த வைப்ரேட்டிங் மாலிகுல் இருக்கு இல்லையா, அது டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்காது. எதுனா வைப்ரேட்டிங் மாலிகுல். During an electronic transition, the internuclear distance remain the same. ஸோ இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸில் வந்து என்ன பண்ணாலும் சேஞ்ச் ஆகாதுன்னு சொன்னோம். அப்போது எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கும் பொழுது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், அதே ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோ அதே போல் சேமாகவே இருக்கும். It means straight lines representing a transition between electronic state will be vertical. அதாவது வைப்ரேட் ஆகிறதுனால இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸில் சேஞ்சஸ் இருக்குது, அதாவது சேமாகவே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அது என்ன மீன் பண்ணுதுன்னா, straight lines representing a transition between electronic states will be vertical. electronic states என்னவா இருக்குன்னா வெர்டிக்கலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். The Fronk condon principle states that transition between electronic states occur vertically. அப்போ இந்த Fronk condon principle படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிரான்சிஷன் எலக்ட்ரானிக் ஸ்டேட்ஸுக்குள்ளே நடக்குது இல்லையா, அது எப்படி நடக்குதுன்னா வெர்டிக்கலாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The intensity distribution of the line in electronic spectra of molecule is not same. The intensity variation explained by Fronk condon principle. ஃபஸ்ட்டே சொன்னோம், நம்ம Fronk condon principleனாவே எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இன்டென்சிட்டி வேரியேஷனை. ஓகேவா, அதே தான் இங்கே திரும்பவும் கொடுத்துருக்குது. இந்த Fronk condon principle இருக்கு இல்லையா, it is used to determine the intensity of band spectra. பேண்ட் ஸ்பெக்ட்ராவோட இன்டென்சிட்டியை டிட்டர்மின் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் வைப்ரேஷனல் டிரான்சிஷன் இருக்குல்ல, அதோட இன்டென்சிட்டியை டிட்டர்மின் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் வைப்ரேஷனல் டிரான்சிஷனோட இன்டென்சிட்டி. ஃபோட்டோகெமிக்கல் டிஸ்அசோசியேஷன் டிட்டர்மைன் பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணினா Fronk condon principle. The degree of overlap of wave function for the ground state and excited state of the oscillator gives Fronk condon factors. ஸோ இந்த Fronk condon factor இருக்கு இல்லையா, இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, q v dash v double dash is equal to integral psi v dash into psi v double dash minus dv whole squared. இந்த Fronk condon factor இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான ஃபார்முலா q v dash v double dash is equal to integral psi v dash into psi v double dash minus dv whole squared.
கீழே அந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, அந்த டயக்ராமில் பார்த்தோன்னா நமக்கு 2 எலக்ட்ரானிக் ஸ்டேட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே கீழே இருக்கிறது ஒரு வைப்ரேஷனல், அது 0 1 2 3 4. இது வந்து நம்ம வந்து கீழே இருக்கிறதுல அந்த 2 எலக்ட்ரானிக் ஸ்டேட் இருக்குது. அதுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க கேப் இருக்குல்ல, இதை வந்து நம்ம பேண்ட் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் ஸ்டேட்டு. ஸோ அது கீழே பார்த்தோம் அப்படின்னா அப்படி கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 0 0 0 1 0 2 0 3 0. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற லைன் பெருசு இருக்குது, அப்புறம் சின்னதாக போகுது. இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங் ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ராங் ஸ்பெக்ட்ரல் லைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹுண்ட்ஸ் கப்ளிங். ஸோ இந்த ஹுண்ட்ஸ் கப்ளிங்கில் எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணுறது இருக்கு இல்லையா, நமக்கு அந்த ஆர்பிட்டலில் அதில் வந்து 3 பேசிக் பிரின்சிபிள் இருக்குது. பவுலிஸ் பிரின்சிபல் இருக்கு இல்லையா, ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே எனர்ஜி லெவலில் இருக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்து எலக்ட்ரான்ஸ் டென் டு ஆக்குபை த ஆர்பிட்டல் இன் த லோயஸ்ட் எனர்ஜி லெவல். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, நமக்கு லோயஸ்ட் எனர்ஜி லெவலில் தான் எல்லா எலக்ட்ரான்ஸும் ஃபஸ்ட்டு ஆக்குபை பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒன் வந்து நமக்கு ஹுண்ட்ஸ் ரூல். நோ பேரிங் வில் அக்கர். இங்கே வந்து பேரிங்கே நமக்கு வராது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு SPDFன்னு இருக்கும். ஸோ எஸ்ஸில் வந்து 2 ஆட்டம், பியில் 6 ஆட்டம்ஸ், டியில் வந்து 10 ஆட்டம்ஸ், எஃப்பில் வந்து 14 ஆட்டம்ஸ். இந்த எஸ் ஆர்பிட்டல் எடுத்துட்டோம்னா அதில் நமக்கு 2 ஆட்டம்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, பேரலாக இருக்குது. ஸோ இது எஸ் ஆர்பிட்டல். அடுத்து இருக்கிறது பி ஆர்பிட்டல். பி ஆர்பிட்டல் நமக்கு 6 ஆட்டம்ஸ். ஸோ 3 காலம்ஸ் பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே என்னவாக இருக்கும், 2 ஆட்டமாக இருக்கும். அடுத்தது டி ஆர்பிட்டல். டி ஆர்பிட்டலில் வந்து 10 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஆர்பிட்டல்ஸில் வந்து இப்படி தான் நமக்கு ஆட்டம் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹுண்ட்ஸ் கப்ளிங் பார்த்தோம் இல்லையா, அடுத்து ஹுண்ட்ஸ் ரூல், அதோட பிரின்சிபல் என்னன்னு பார்ப்போம். ஹுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இட் அப்ளைஸ் டு எல்எஸ் கப்ளிங் ஒன்லி. எல்எஸ் கப்ளிங்கில் தான் இந்த ஹுண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இட் டெல்ஸ் அஸ் த ஆர்டர் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இன் எ மல்டிப்ளட். The effect of spin-spin correlation is usually greater than that of electrostatic repulsion. The spin-spin correlation இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா ஜென்ரலாக greater than that of electrostatic repulsion. The rule is here the state for complex spectra, but it equally applies to double spectra. Electron occupy degenerate orbits singly with their parallel, which tell us how electron occupy their degenerate states. ஓகேவா? இதுதான் வந்து ஹுண்ட்ஸோட பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு, the energy of a molecule at absolute zero is 1 contributed by the vibrational 0 point energy. The energy required to separate a stable diatomic molecule A and B to the V infinity, அதாவது vibrational state, into the unexcited atoms A and B. ஒரு டயட்டாமிக் மாலிகுல் அது A and Bன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து இந்த மாலிகுல்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி ரெக்வயர் ஆகும், அது தேவைப்படும். அது அந்த இதை வந்து நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னாக்கா வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் அன்எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, A and B, அங்கே கொடுக்குறோம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்அசோசியேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னது, dE is equal to dO plus epsilon naught centimeter minus 1. ஓகேவா? இதில் வந்து எப்சிலன் நாட் அப்படிங்கிறது வந்து 0 பாயிண்ட் எனர்ஜி. இங்கே டிஇங்கிறது டிஸ்அசோசியேஷன் எனர்ஜி, அதாவது ஈக்குவிலிபிரியத்தில் இருக்கிறது. ஸோ டிஇ ஈக்குவல் டு டிஓ ப்ளஸ் எப்சிலன் நாட், யூனிட் வந்து சென்டிமீட்டர் மைனஸ் 1. அடுத்து ப்ரீ டிஸ்அசோசியேஷன். The electronic spectra, a continuum at the high wave number side, corresponds to ordinary dissociation. So in the condition, the rotational fine structure is diffused. Rotational fine structure வந்து diffuse ஆகும். Occurrence of such diffuse structure below the true dissociation limit is referred to as pre-dissociation. இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா வந்து கண்டினியூவமாக இருக்குது. அதில் ஹை வேவ் நம்பரில் இருக்கும் ஹை வேவ் நம்பரில் இருக்கிற சைடை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டினரி டிஸ்அசோசியேஷன் சொல்கிறோம். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேஷன் ஃபைன் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. இந்த டிஃப்யூஸ் அக்கர் ஆகுது இல்லையா, அதுக்கு பிலோ த ட்ரூ அசோசியேஷன் லிமிட் இருக்குல்ல, அதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரீ டிஸ்அசோசியேஷன். இதுக்கு கீழே இருக்கிறது வந்து அதுக்கான அந்த டயக்ராம் பாருங்கள்.
அந்த நிறைய பிளாக்காக தெரியுது இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீ டிஸ்அசோசியேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை ஷார்ட்டாக PES அப்படின்னு சொல்லுவோம். Excitation process studied between atomic and molecular ground state and the continuum are explained by photoelectron spectroscopy. எக்ஸைட்டேஷன் ப்ராசஸ் நம்ம எப்படி ஸ்டடி பண்ணுறோன்னா அட்டாமிக் அண்டு மாலிகுலர் கிரவுண்ட் ஸ்டேட் இருக்குல்ல, இதுக்கு இடையில தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து கண்டினியூஸாக நடக்குது இல்லையா, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இஃப் எ சாம்பிள் இஸ் irradiated with high energy photon of energy h nu, the electrons are emitted and part of the energy of the incident radiation is carried off as kinetic energy of the emitted electrons. So இதுக்கான formula h nu is equal to I plus E electron plus E ion. I அப்படிங்கிறது என்னன்னா ionization energy, E electronங்கிறது kinetic energy of emitted electron, E ion-ங்கிறது kinetic energy of ion plus internal energy. H nu equal to I-ங்கிறது ionization energy plus E electron-ங்கிறது kinetic energy of emitted electrons plus ion-ங்கிறது வந்து என்னன்னா kinetic energy of ion plus internal energy. இந்த ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்கு இல்லையா, இதில் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுல வந்து 2 டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று UPS டெக்னிக்ஸ், இன்னொன்று XPS. UPS அப்படிங்கிறது என்னென்னா அல்ட்ரா வயலட் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. UPSங்கிறது அல்ட்ரா வயலட் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. XPSங்கிறது எக்ஸ்ரே ஃபோட்டோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. XPSங்கிறது எக்ஸ்ரே ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. The valence orbital electrons in an atom or molecule or solid தான் UPS. இதே XPSங்கிறது கோர் ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ். கோர் ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது வந்து XPS. It is depending upon the radiations in exciting photoelectrons. இந்த டெக்னிக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா the radiations in exciting photoelectrons. ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்கு இல்லையா, அதோட யூசஸ் என்னென்னு பார்ப்போம். We can calculate and explain. எதெல்லாம் வந்து calculate பண்ணி explain பண்ண முடியும்னா orbital energies of atom. ஒரு ஆட்டம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் எனர்ஜிஸ். செகண்ட் வந்து பைண்டிங் எனர்ஜிஸ் ஆஃப் ஆல் எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம். ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பைண்டிங் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஆர்பிட்டல் எனர்ஜிஸ் ஆஃப் மாலிகுல் அண்ட் ஆட்டம். ஒரு மாலிகுல் அண்ட் ஆட்டமோட ஆர்பிட்டல் எனர்ஜிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான். ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் டிட்டர்மினேஷன். ஒரு மாலிகுலோ இல்லை ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட யூசஸ். இந்த வீடியோவில் நாம் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஃப்ராங்க் காண்டன் பிரின்சிபிள் அண்டு ஹுண்ட்ஸ் ரூல் பற்றி பார்த்தோம். ஓகேவா? இந்த யூனிட்டோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.